கமிஷன் வந்து பாஜகவோட கண்ட்ரோல தான் இருக்குன்ற மாதிரி தொடர்ச்சியா எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை. அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர். அது அவர் தீர்மானிப்பார். முதலமைச்சராக வரக்கூடியவர் யார் முதலமைச்சர் வேண்டும் என்று இதுவரையும் தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் வந்து ஒரு குடும்பத்தின் கட்சியில் தானே இருக்கு. ஆமாம், ஓபிஎஸ் இருந்திருக்காரு. அது மாதிரி அது வரலாம், வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. துணை முதலமைச்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மக்கள் தீர்மானம். முதல்ல நான் எலெக்ஷன் எனக்கு சீட்டு கிடைக்கணும், மக்கள் ஓட்டு போடணும், நான் ஜெயிக்கணும், அதுக்கு பிறகு உள்ள விஷயங்கள். திருநெல்வேலி தொகுதியில கண்டிப்பா நிச்சயமாக வெற்றி பெறும் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி அவங்க ஒரு ஆர்டராகவே போட்டிருக்காரு. என்ன அப்போ 233 ஜெயிக்க வேண்டாமா? 233 ஜெயிக்க வேண்டாமா? திருநெல்வேலி தொகுதியெல்லாம் ஜெயிச்சுவோம் நம்பிக்கை இருக்கலாம் அவருக்கு. அப்படி சொல்றீங்களா? நீ முதல்ல சொன்னது பார்த்து அவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக நயினாராயணன் முக்கியமான மாநிலத்தில் முக்கியமான வேட்பாளர், அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் முதலமைச்சர் நினைக்கிறாரா? அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த மட்டும் நான் கேட்டதெல்லாம் முதலமைச்சர் செஞ்சுருக்காங்க. எனக்கு நான் கேட்டேன், கல்லூரி தந்தாங்க, பாலங்கள் தந்தாங்க. தனிப்பட்ட முறை எங்களுடைய நட்பு என்பது மிக ஆழமானது. அதே நேரத்தில் அவருடைய கட்சியாக என்னுடைய கட்சியான்னு வரும்போது அவருடைய கட்சியை ஜெயிக்க வேண்டும் நினைப்பது அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அவர் அப்படி சொல்லியிருந்தால் அதில் ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ எஸ்ஐஆர் வந்து தொடர்ந்து இஎல்ஓ மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் மனு இது கொடுத்துருக்காங்க, விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. ஆனால் தொடர்ந்து அதில் பல்வேறு குளறுபடி இருப்பதா திமுக தொடர்ந்து. நீங்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழக இந்த சாரை சொல்கிறீங்களா? எஸ்ஐஆர் அந்த சாரா கேட்குறீங்க? இப்போ இந்த வாக்காளர் இப்போ உள்ள நான் பழசு அண்ணா அந்த சார் எல்லாருமே மறந்துட்டாங்க. அது மறக்கவே மாட்டாங்க. எனக்கு உள்ள ஒருத்தன் இருக்காங்களா ஜெயிலுக்குள்ள? ஆமாம், குணசேகரன். தொடர்ந்து இப்போ திமுக சார்பாக கூட இப்போ கூட நானே சொல்லியிருந்தேன். ஏன்னா தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்று செயல்படக்கூடியது மாநில அரசாங்கத்தினுடைய அரசு ஊழியர்கள். மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் செயல்படுவது. அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய பதில் சொல்லியிருந்தாங்க. சில அதிமேதாவிகள் சொல்லுகிறார்கள், முதலமைச்சர் சில அதிமேதாவி சொல்கிறார்கள், தேர்தல் ஆணையனுடைய கண்ட்ரோல் என்று அவர்களுக்கு தெரியாதா அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் அது கோட் ஆஃப் கான்டக்ட் ஆரம்பித்து அது முடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் யாருடைய கண்ட்ரோல் போவாங்க? 5 வருஷமும் ஜெயிக்கிற ஆளுடைய கண்ட்ரோலில் தான் போவாங்க. அது நம்மளுடைய முதலமைச்சருக்கு தெரியுமாங்கிறது தெரியல. இப்போ கூட நான் கேள்விப்பட்டது, இந்த ஃபார்ம் எல்லாம் அவங்க கூப்பிட்டு இந்த அதிகாரிகளுக்கு திமுக ஆட்களை வச்சு பண்ணுங்க, திமுக வட்டச்செயலரை வச்சு பண்ணுங்கன்னு சொல்லதாக ஒரு தகவல் வேறு வந்துட்டு இருக்கு. இப்போ தேர்தல் அகில இந்திய தேர்தல் கமிஷனுக்கு இப்போ நான் கூட இப்போ அனுப்பியிருக்கேன். நான் இப்போ செய்தி மெயில் புகார் இல்லை, எல்லாருமே திமுகவுடைய கண்ட்ரோல் இருக்கிறதாக சொல்றாங்க. எல்லாருமே தலைநகர்ல நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை என்னன்னா, தேசப்பற்று நிறைய பேர் குறைஞ்சி போச்சு. இன்னும் சொல்ல போனால் பெத்த தாய்மையிலேயே பாசம் நிறைய பேர் குறைஞ்சி போச்சு. தாய்நாடு தேசங்கிற உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு நாட்டில் பாதிப்பு வரும்போது மற்ற நாடுகளில் எல்லா எதிர்கட்சியும் ஒன்றா சேருவாங்க. ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் இப்படி உடனடியாக ஒரு சம்பவம் நடந்துட்டுனா அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம்னு சொல்லாமல் அதை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு மோசமான பாங்கு இந்தியாவில் நிறைய இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.